வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரியுமா? அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நானே வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அதுதான் வந்துட்டு நான் ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கேமராமேன் ஏஞ்சி வரத்துக்குள்ளே எல்லா ரெசிபியும் எடுத்துகிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்துட்டு எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான். அவருக்கு வந்து பிடிச்சது வந்து சுசியம், பூரி, அது கூட வந்துட்டு செய்ய போகிற சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசால் வடை, பூரி, அந்த சாம்பாருக்கு தான் வந்து காம்பினேஷன். இதுதான் ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம். ரொம்ப பண்ண முடியல. காலையிலே வந்துட்டு நான் ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லா வேலையும் வந்துட்டு ஒரு 8:30க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்றது தான் பிளானு. வடைக்கு வந்துட்டு ஊற வச்சுட்டேன். வடைக்கு ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். ஏன்னா கொஞ்சமான குவான்டிட்டி தான். கொஞ்சம் நெய்பருக்குலாம் கொடுக்கலாம், பக்கத்தில் இருக்கிறதுக்கெலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து போட்டிருக்கேன். ஏன்னா 2 பேர், அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீடு தான் இருக்காங்க. மீதி எல்லாமே ஊருக்கு போயிருக்காங்க. காலங்காத்தால கண்குள்ளா காட்சியா இருக்கடா. இப்படி ஒரு காட்சியை பார்த்தோம்னா கண்ணுக்கு எந்த கடலும் வராது. அடுத்ததான் வந்துட்டு பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான், இருந்தாலும் ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பூரிக்கு பிசையும் போது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசையணும். கொஞ்சம் வந்து சுகர் போட்டுக்கலாம். சுகர் போடும்போது அந்த கலர் வந்து நல்லா வந்துட்டு எடுத்து கொடுக்கும். நம்ம சப்பாத்திக்கு பண்ணும்போது வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம நெய் வந்து ஊற்றி தடவி வச்சுக்கலாம். பட் ஆனால் பூரிக்கு வந்து அது தேவை கிடையாது. அப்போ தான் நல்லா உப்புலாம் வரும். வந்துட்டு அது காலையில் செஞ்ச உடனே வந்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடலாம். ஏன்னா காலையில் டிஃபன் ஏர்லி மார்னிங் ஒரு சில பேர் சீக்கிரமாக சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் 9:30 கூட ஆகும். அதனால் நம்ம காலையில் செஞ்சு கொடுத்துலான்றதுக்காக நான் வேகமாக பண்ணேன். இதில் வந்துட்டு ஒரு கையில் தான் இருக்கும். நிறைய வந்து ஷேக் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு சாரி, ஏன்னா ஒரு கையில் தான் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஜென்ரலாக வந்துட்டு இது எங்கள் வீட்டில் மட்டும்தான் நடக்குமா இல்லை எல்லா வீட்டுக்குலையும் நடக்குமான்றது எனக்கு கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா, ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா ஒரு 40, 50, 60 இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு பர்த்டேனா வந்து செலிப்ரேட் பண்ணுறது, ஃபேமிலியோட டூர் போகிறது, வெளில போகிறதுன்னு. ஆனால் இவ்வளோ ஒரு சின்ன வயசில் வந்துட்டு ஒரு பர்த்டேனா அது ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷனே கிடையாது. பர்த்டே தானே அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு கேர்லெஸ்ஸாக விடுறாங்க. ஆனால் பட் எனக்கு வந்துட்டு பர்த்டேனா வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுலாம் நிறையா இருக்கும். ஆனால் ஏன் வந்துட்டு இந்த ஜென்ஸ் வந்துட்டு ஜென்ரலாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நான் கேட்கும் போதும் இது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது ஏன் ரீசன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா கேமராமேன் ஏந்து வரும்போது இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சர்ப்ரைஸ் ஆவார் அப்படின்னு நினச்சேன். லைட்டாக வந்துட்டு அப்படியா பர்த்டேன்றதே வந்து அவருக்கு தெரியல. ஆக்சுவலாக இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அந்த பர்த்டே வந்துட்டு கொண்டாடுறதுனால இவங்களாம் என்ன தியாகி லிஸ்ட்டில் வந்துட்டு வரப்போகிறாங்களான்னு தெரில. அது வந்துட்டு எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லா ஃபேமிலியும் இப்படி இருக்கான்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும்னு நான் கேட்பேன். இப்போ வந்து சமையலுக்கு வந்துடுவோம். இது வந்துட்டு நான் வந்து சுசியத்துக்கு கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்துலேயே வந்து இப்போ நம்ம வந்து பருப்பு தால் வந்து போட்டுடலாம். இந்த தால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பூரிக்கு, இட்லிக்கும் பூரிக்கும் வந்துட்டு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபி வந்துட்டு நான் தனியாக வந்து போட போகிறேன். ஏன்னா வந்துட்டு இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பூரிக்கு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அடுத்தடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் இதை பண்ணுவீங்க. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு துவரம்பருப்பு, கொஞ்சம் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் வந்து துவரம்பருப்பு அப்படின்னா அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பசிப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அதை வந்து எல்லாத்தையுமே நல்லா வேக வைக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு அது பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தாளிச்சு ஊற்றினாலே அந்த சாம்பார் ரெடி ஆகிடும். அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்பயுமே அதுதான் செய்வோம். அதுதான் வந்துட்டு எங்களோட ஃபேவரட் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, சுசியத்துக்கு வந்துட்டு கடலைப்பருப்பு ஏற்கனவே வேக வச்சுட்டோம். கொஞ்சம் லைட்டாக மசிச்சுட்டு அதில் தேங்காய், வெல்லம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துட்டு அது கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை இறக்கிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். சைமல்டேனியஸாக நான் வந்துட்டு சப்பாத்தி மாவுக்கும் உருட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சுது. வடை வந்துட்டு இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே ஊறிடுச்சு. அதை வந்து நம்ம அரைச்சிட்டு அதை வந்து மசாலா வந்துட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வடையும் வந்து தட்டி போட்டுடலாம். ஒரு பேனில் வந்துட்டு பூரியும் ஒரு பேனில் வந்துட்டு வடையும் வந்துட்டு போடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் ரெடி ஆகிடும். அதுவும் வந்துட்டு தாளித்து மட்டும் கொட்டிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்களோட விருப்பம்தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, உங்களுக்கு மிளகாத்தூள் வந்துட்டு போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் போடல. காரம்னு பார்த்தீங்கன்னா வந்து காஞ்ச மிளகா காரம் மட்டும்தான். இப்போ இது வந்து நல்லா வந்து மசிஞ்சு வரணும். கட்டியானதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டதுக்கப்புறம் இலகி வரும். ஒரு சில பேர் வந்து நல்லா ட்ரை ஆகி வேக வச்சு அதில் வந்துட்டு வெல்லம் சேர்த்து மிக்சிலே எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த சுசியம் உருண்டை போட்டதுக்குள்ளே வாசனை பிடிச்சிட்டு கேமராமேனே எழுந்து வந்துட்டாரு. கேமராமேன் எழுந்து வந்து ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு. நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது வந்து ஆற வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிக்கலாம். பக்கத்துலேயே வந்து சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படியே வந்துட்டு பூரிக்கும் வந்துட்டு மாவு திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதையும் திரட்டி ரெடி பண்ணிவிட்டு உருண்டை அதுக்குள்ளே நல்லா ஆறிடுச்சு. அதையும் நல்லா வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு பிடிச்சிட்டு அது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா செட் ஆகிடும். டக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல டைம் இருக்குன்னா நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். இல்லை நல்லா வந்து செட் ஆகலை கொஞ்சம் லிக்விடாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி உருண்டை ஒட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். ஏன்னா கடலைப்பருப்புக்கு மட்டும் வந்துட்டு அந்த தன்மை இருக்குது. இந்த சுசியத்துக்கு பைண்டிங் மாவு வந்துட்டு கோதுமையிலும் பண்ணலாம், மைதாவையும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்துட்டு மைதா தான். ஏன்னா மைதா கொஞ்சம் மாவு இருக்கிறதுனால அதை சரி முடிச்சலான்றதுக்காக தான் மைதாவில் பண்ணேன். இன்னதான் இருந்தாலும் அந்த சுசியம் மைதாவில் பண்ணும்போது தான் அது ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டாவது இருக்கும். கோதுமையில் வந்து அந்த அளவுக்கு எடுக்காது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து மாவும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் வந்து சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு தான் வந்துட்டு அடுத்ததாக பூரியும் இந்த சுசியத்தையும் போட ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்துட்டு ஸ்வீட் ஒரு பக்கமும் காரமும் ஒரு பக்கமும் போட்டால் தான் வந்துட்டு பூரியும் வந்து அதே நிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் இல்லை குழம்பு மிளகாத்தூள் இல்லை காரத்தூள் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போட மாட்டேன். காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும், காரம் வேண்டாம் எனக்கு இதுவே சூப்பராக இருக்குன்னா கண்டிப்பாக இதுவே நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்து லிக்விடாக இருக்கணும். ஏன்னா போக போக வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாகும். கொஞ்சம் நல்லா லிக்விடான பதத்தில் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிப்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் வந்துட்டு தோசைக்கு இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெய்யில் வந்துட்டு தாளித்து போடுங்க. அது வந்து ஒரு தண்ணி டேஸ்ட்டாக அந்த இட்லி தோசைக்கே வந்து தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பூரிக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ணெயிலே வந்து தாளித்து போடுங்க. ஏன்னா அந்த நெய்க்கும் பூரியும் வந்துட்டு சேரும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். இதுவே சப்பாத்தியாக இருந்தால் கூட இது வந்துட்டு ஓகேயாக இருக்கும். ரைஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு இந்த தால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நெய்யே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா பூரிக்கு மட்டும்தான். இது எல்லாத்துக்குமே நீங்கள் நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு அந்த காஞ்ச மிளகாவோட அந்த காரம் சேரும்போது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதையும் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோட வாசனை எங்கேயும் போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம பூரிக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் வந்துட்டு லிக்விடாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். இட்லி சாம்பாருக்குன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும். அதுதான் இதோட வித்தியாசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை. பூரி வந்துட்டு நான் வந்துட்டு ஏற்கனவே மாவு தட்டினதுனால டக்குன்னு போட்டு சுட சுட வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். அவரும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டார். அதுக்குள்ளே பக்கத்துலேயும் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நான் பூரி வீடியோ வந்து எடுக்கலை. ஏன்னா காலையிலே சாப்பிட்றவங்க கொஞ்சம் உப்பி இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் பூரி வடையும் வந்து டக்குன்னு போட்டுட்டு இவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால பூரி வீடியோ வந்துட்டு என்னால் காமிக்க முடியல. வடை வீடியோ மட்டும்தான் வந்துட்டு பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் வடை மட்டும்தான் என்னால் காமிக்க முடிஞ்சுது. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். பட் கண்டென்ட் எதுவுமே இல்லை. அர்ஜென்ட்டுக்காக எடுத்தது. அதுவும் ஒரு கை யூஸ் பண்ணியே நான் எடுத்ததுனால வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் எப்பயுமே வெயிட் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.